அப்போது நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே எப்படி தான் யார் மூலமாக தான் வருது? ஆண்டவர் மூலமாக தான் வருது. நம்முடைய சாமர்த்தியமோ நம்ம வேலனோ யார் மூலமாகவும் வரக்கூடியது அதெல்லாம் தேவை தான். ஆனால் அவன் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. ஒரு ஏழை மனுஷன் ஒருத்தர் இருந்தானாம். அப்போ அவனுக்கு எப்படியாவது ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாம். அப்படி இருக்கும்போது போனான். ஒரு நாள் போயிருக்கும்போது வழியில் பார்த்துருக்கான். பார்த்தோடனே ராஜா கேட்டார், என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஐயா, நான் கொஞ்சோண்டு இளநீ பாயசம் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தாராம். குடித்தோடனே ரொம்ப ருசியாக இருந்துச்சான். உடனே பாரு என்ன ருசியாக இருக்குது அப்படின்னோடனே, நான் உனக்கு இதுக்கு பதிலாக என்ன தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொன்னாராம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே எல்லாருக்கும் கூட இருந்த மந்திரிமாருக்கெலாம் சரியான கோபம். இவ்வளோண்டு பாயசத்தை கொடுத்துட்டு ராஜா எப்படிப்பட்ட ஆள், இவன் வீடு இந்த குச்சி வீடு, அவர் குனிஞ்சு தான் போகணும், அப்படி இவர் சொல்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். உன் தைரியத்தை நான் மெச்சுக்கிறேனப்பா, கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், எப்போ வரணும்னு. ஐயா ஒரு 3 மாதம் கழித்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர்கிட்ட மந்திரிகிட்ட சொன்னாரா ராஜா, 3 மாதத்தில் நாங்கள் போகணும், பார்த்துக்கிட்டுங்க, ஞாபகப்படுத்துங்கன்ட்டு. உடனே இவன் வீடு எப்படி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர்ற பாதெல்லாம் நல்லா செப்பனிட்டாச்சு, நல்ல ரோடு, நல்லா கார் ரோடு போட்டாச்சு. அடுத்தாப்புல அவரோட வீட்டை சுற்றிலும் நல்லா ஏர் கண்டிஷன் வர மாதிரி மரங்களெல்லாம் வச்சு வளர்த்தாச்சு. வீடு குச்சி வீடு, ராஜா குனிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பெரிய வீடு, மச்சிப்பாவின வீடை கட்டியாச்சு. இப்படி எல்லாம் செய்தாச்சு. பாருங்கள், அவன் கேட்டது ராஜா வரணும்னு மட்டும்தான் சொன்னான். ஆனால் எல்லா விதமான சௌகரியங்களும் அவனுக்கு கிடைக்கும்படியாக எல்லா காரியங்களையும் மனுஷர்கள் செய்தாங்க. அப்போது மனுஷராலே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் எவ்வளோ செய்வார். ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொன்னால், நம்ம வீடு எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக தானே இருக்கணும். சும்மா சடக்கு பழக்குன்னு எப்படியா போட்டு வச்சுட்டு, ஆண்டவரே நீர் வாரோம், நாங்கள் இருக்கிறபடி தான் இருப்போம், நீர் வரணும்னு சொன்னால் ஆண்டவர் வருவாரா? வரமாட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் வரத்தக்கதாக நம்முடைய உள்ளமும் இல்லமும் சுத்தமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சுத்தத்தை விரும்புகிற தேவன், சுத்தத்தை விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகையினால நம்ம அவரை முழு இதயத்தோடு தேடணும். ஆகையினால அந்த முழு இருதயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தருக்கு அந்த குடும்பத்தில் அடங்கி நடக்கணும். ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு எப்படி அடங்கி நடக்கிறோமோ, ஆண்டவர் எப்படி நமக்கெல்லாம் தலையாக இருக்கிறாரோ, அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் என்ன செய்வார், இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அடங்கி நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த நன்மை கிடைக்கும். ஆளாளுக்கு எங்கே இஷ்டப்படி தான் வாழ்வோன்னு சொன்னால் அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அநேக நேரங்களில் கீழ்ப்படுதலை முன்னிறுத்தி அநேக காரியங்களை சொல்கிறார். கீழ்ப்படுதல் இந்த காலத்தில் கீழ்ப்படுதல்ங்கிறதே கிடையாது. எல்லார் வீட்டில் யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி பூசி மணிக்கிட்டு என்ன செய்யன்னு காலம் கடந்த மாதிரியே தான் கடந்து கொண்டே போகிறது. அன்றைக்கி ஒரு கூட்டத்தில் ஒரு என்ன செய்யுதுன்னே தெரியல, ஒன்று கேட்டால் படிக்கணுன்றாங்களே தவிர மற்றபடி என்னதை படிக்கணுமோ அதை என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க. அங்கே ஒரு கீழ்ப்படுதல் இல்லை, ஒரு சுத்தம் இல்லை, ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெற்றோருங்கிறதுல ஒரு மரியாதை இல்லை, ஆண்டவருக்கான இடத்த கொடுக்கவே இல்லை. கையில் பைபிள் இருக்கிறத தவிர பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு தியானிக்கிற முறை என்ன செய்யலை இல்லைன்னு சொல்லி காலம் அது சொல்லுவாங்க. மற்ற மதத்தில் சொல்லுவாங்க கலிகாலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆகையினால நம்ம அந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையால் முடிச்சுட்டு தரணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், அவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை நம்ம என்ன செய்வோம், கண்டடைய